நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா நட்சத்திரம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் போது அது நமக்கே நடந்த மாதிரி ஒரு வலிய கொடுக்கும் இல்லையா? அது ஏதோ நம்ம சொந்த இழப்பு மாதிரி கூட தோணும். இந்த உணர்வு ரொம்பவே உண்மையானது. சரி, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல நம்மள சுத்தி இருக்கிற ரசிகர்களுக்கு நாம எப்படி ஆறுதலாவும் ஆதரவாவும் இருக்கலான்னு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் ஒரு நடிகரோட தோல்வி நம்ம வீட்ல நடந்த ஒரு சோக மாதிரி நம்மள அவ்ளோ பாதிக்குது? நீங்க எப்போதாவது இப்படி உணர்ந்திருந்தா அது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உளவியல் இத பாரசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, ஒரு நடிகர் மேல நாம ஒரு தலைப்பட்சமா வச்சிருக்கிற ஒரு ரொம்ப தீவிரமான எமோஷனல் கனெக்ஷன். இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு இல்லைங்க, இது அதை விட ஆழமான ஒரு இணைப்பு. இதனாலதான் அவங்களோட வெற்றியும் சரி தோல்வியும் சரி நம்மள இவ்ளோ தூரம் பாதிக்குது. சரி, இந்த உணர்வுகளை எல்லாம் எப்படி சரியா கையாளுறது? முதல்ல குழந்தைங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். குறிப்பா 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கிரீன்ல பாக்குற நடிகர்களை நிஜமான சூப்பர் ஹீரோக்களா நம்புறாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பொறுமையா புரிய வைக்க வேண்டிய முதல் பாடம், திரையில பாக்குற அந்த கேரக்டருக்கும் நிஜ வாழ்க்கையில இருக்கிற அந்த நடிகருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம்தான். அவங்க திரையில பாக்குறது ஒரு நடிப்பு, ஆனா நிஜ வாழ்க்கை வேறங்கிறத நாம தான் அவங்களுக்கு பக்குவமா சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம எப்படி உதவலாம்? இங்க ஒரு 3 சிம்பிள் வழிகள் இருக்கு. 1, தோல்விங்கிறது நம்ம சகஜம்னு சொல்லுங்க. இப்போ கிரிக்கெட்ல நம்ம ஃபேவரட் பேட்ஸ்மேன் அவுட் ஆகுற மாதிரி தான் இது ஒன்னு புரிய வைக்கலாம். 2வது, படத்துல வர்ற ஹீரோ வேற, அந்த கேரக்டர்ல நடிக்கிற ஆக்டர் வேறன்னு மென்மையா சொல்லிக் கொடுங்க. 3வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சோஷியல் மீடியால வர்ற மோசமான கமெண்ட்ஸ்ல இருந்தும் அதிர்ச்சியான நியூஸ்ல இருந்தும் அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முழு பொறுப்பு. அடுத்ததா, டீனேஜர்ஸ் மற்றும் இளைஞர்களை எப்படி அணுகுறதுன்னு பார்க்கலாம். அதாவது 13 வயசுல இருந்து 25 வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த நடிகர் அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருப்பாரு. அதனால இது அவங்களுக்கு வெறும் ஒரு நடிகரோட தோல்வி இல்ல, தன்னோட அடையாளத்தோட ஒரு பகுதியே செறிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த இடத்துல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவங்களுடைய உணர்வை மதிக்கிறது. அவங்க வருத்தத்தை பார்த்து கேலி பண்றதோ, இதுக்கெல்லாம் போயா கவலைப்படுவ அப்படின்னு சொல்லி சின்னதா பார்க்கறதோ கூடாது. முதல்ல அவங்க மனசுல இருக்கிற வலிய நாம காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு நம்ம ஆதரவை எப்படி காட்டலாம்? இது வெறும் சினிமா தானே, இதை விடு அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா, உன் வருத்தம் எனக்கு புரியுது, ஆனா வாழ்க்கை இதோட முடிஞ்சிடல, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு ஆறுதலா பேசுங்க. நம்ம சினிமா வரலாற்றை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமல் வரைக்கும் எல்லோருமே பல தோல்விகளை சந்திச்சுதான் மீண்டு வந்திருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க. கடைசியா அவங்களோட எனர்ஜி ஒரு பாசிட்டிவான வழியில திருப்ப அந்த நடிகரோட பேர்ல ஒரு சமூக சேவை செய்யறது மாதிரி நல்ல விஷயங்கள்ல ஈடுபட ஊக்குவிக்கலாம். இப்போ நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துல தற்கொலை எண்ணத்தை வெளிப்படுத்தினா நம்ம ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனடியா என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இந்த 3 உயிர் காக்கும் படிகளை கவனமா கேளுங்க. முதல் படி, அவங்க கிட்ட 24 மணி நேர அவகாசம் கேளுங்க. இந்த எமோஷனான ஸ்டேட்ல எந்த முடிவும் எடுக்காத ப்ளீஸ் அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேளுங்க. 2வது படி, அந்த நடிகரோட விருப்பத்தை எடுத்து சொல்லுங்க. உன்னோட ஹீரோ, நீ அவருக்காக உயிரை விடுறத நிச்சயம் விரும்ப மாட்டாரு, நீ வாழ்ந்து காட்டணும் தான் நினைப்பாருன்னு புரிய வைங்க. 3வது மிக முக்கியமான படி, உடனடியா அவங்கள ஒரு மனநல ஆலோசகர்கிட்டயோ அல்லது தற்கொலை தடுப்பு உதவி எண்களுக்கோ தொடர்பு கொள்ள வைங்க. இந்த வார்த்தைகளை ஆழமா உள்வாங்குங்க. எந்த நடிகரும் ஒரு ரசிகர் தனக்காக இறந்து போவதை விரும்ப மாட்டார். உண்மையான ஆதரவு என்பது அவர்களின் அடுத்த வெற்றியை கொண்டாட உயிருடன் இருப்பதுதான். இதுதான் நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இறுதியா, இந்த கடினமான சூழல்ல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, அவங்கள பலப்படுத்தக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். இதை நாம அவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கணும். அவங்களுக்கு நாம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. 1, அவங்களோட தன்மதிப்பு. உன் வாழ்க்கை சினிமாவுக்கும் மேலானது, உன்னை நேசிக்கிற உன் குடும்பம் உனக்காக இருக்குன்னு சொல்லுங்க. 2வது, உண்மையான வலிமை. உண்மையான ரசிகன் தான் ஹீரோ விழும்போது தாங்கி பிடிப்பானே தவிர ஒரு கோழைத்தனமான முடிவு எடுக்க மாட்டான்னு புரிய வைங்க. 3வது, யதார்த்தம். சினிமாவில மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் வெற்றியும் தோல்வியும் ரொம்ப சகஜம். இன்னைக்கு விழுந்தவர் நாளைக்கு கண்டிப்பா எழுந்து நிப்பார்னு நம்பிக்கை கொடுங்க. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களோ குடும்பத்தினரோ இந்த மாதிரி ஒரு பெரிய துயரத்துல இருந்தா ஒருபோதும் அவங்கள தனியா விட்டுடாதீங்க. அவங்க கூட இருந்து பேசுங்க, அவங்களுக்கு துணையா இருங்க. நீங்க அவங்க கூட இருக்கீங்கங்கிற அந்த ஒரு உணர்வே அவங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும்.